த்ரெட் வெர்சஸ் டாஸ்க். த்ரெட்னா என்ன? டாஸ்க்னா என்ன? த்ரெட்டுக்கும் டாஸ்க்குக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன? த்ரெட்டையும் டாஸ்கை எப்போ பயன்படுத்துறது? இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட்டுக்கும் டாஸ்க்குக்கும் ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்த்துடலாம். A thread represent a separate path of execution in a program. When you create and start a thread, it will execute independently of the main thread. ஒரு மெயின் மெத்தட் இருக்கு சரிங்களா? அந்த மெயின் மெத்தடை ஒரு த்ரெட்னு எடுத்துக்கிடுவோம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை வந்து சைல்டு த்ரெட்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா? இந்த மெயின் த்ரெட்டும் சைல்டு த்ரெட்டும் இண்டிபெண்டா ரன் ஆகும். அதாவது ஒன்னுக்கும் இன்னொன்னுக்கும் இடையில தொடர்பு இருக்காது. ரெண்டுமே பேரலா ரன் ஆகும். டாஸ்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா a task is a higher level abstraction for asynchronous operations built on the top of threads. த்ரெட்டுக்கு மேல தான் இந்த டாஸ்க் அப்படிங்கிறத பில்டு பண்ணியிருப்பாங்க. அசின்க்ரோனஸ் ஆப்ரேஷன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹையர் லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் தான் டாஸ்க். இப்போ அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியலன்னா ஒரு சின்ன டெமோ காட்டும் போது நல்லா புரியும். தொடர்ந்து பாருங்க. விஷுவல் ஸ்டுடியோல ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் சரிங்களா? அந்த மெயின் மெத்தட்ல வந்து சிம்பிளா ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றோம். மெயின் மெத்தட் எக்ஸிகியூஷன் இஸ் ஸ்டார்டட், மெயின் மெத்தட் எக்ஸிகியூஷன் இஸ் கம்ப்ளீட்டட். வெறுமனே இதை மட்டும் என்ன பண்றோம்னா பிரிண்ட் பண்றோம். அது போக ரெண்டு மெத்தடை தனியா கிரியேட் பண்ணியிருக்கிறோம். மெத்தட் ஒன்னுல வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஃபார் லூப்ல வந்து லெஸ் தேன் 5க்கு கீழே 4 டைம்ஸ் பிரிண்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரு கோடு எழுதி இருக்கிறோம். ஒவ்வொரு லைனும் பிரிண்ட் பண்ணும்போது 1 செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த லைனு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து ரிட்டர்ன் டைப் ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த ரிட்டர்ன் டைப்ல என்ன பண்றோம்னா லெஸ் தேன் 5க்கு கீழே இருக்கக்கூடியதை ஒவ்வொரு டைமும் கவுண்ட் பண்ணி டோட்டல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்றோம் சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா அந்த ரெண்டு மெத்தடையுமே மெயின் மெத்தட்ல கால் பண்ணாம இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறோம் சரிங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும் போது வெறுமனே மெயின் மெத்தட்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும், அதாவது மெயின் மெத்தட் எக்ஸிக்யூஷன் இஸ் ஸ்டார்டட், மெயின் மெத்தட் எக்ஸிக்யூஷன் இஸ் கம்ப்ளீட்டட், இந்த ரெண்டு லைன் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மெத்தட் ஒன்னையும் மெத்தட் ஒன்னு வித் ரிசல்ட் இந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம மெயின் மெத்தட்ல கால் பண்ணலாம் சரிங்களா? மெயின் மெத்தட்ல கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன் பிரிண்ட் ஆகும் சரிங்களா? இந்த லைன் பிரிண்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் மெத்தட் ஒன்னுக்கு உள்ள போயிட்டு அந்த மெத்தட் ஒன்னுக்கு உள்ள என்ன பண்றோம்னா லெஸ் தேன் 5க்கு கீழே இருக்கக்கூடியதை 4 டைம் பிரிண்ட் பண்றோம். ஸோ அந்த 4ம் பிரிண்ட் ஆகும் சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மெத்தட் ஒன்னு வித் ரிசல்ட் அப்படிங்கிறத கால் பண்றோம். அதுல உள்ளது எல்லாமே பிரிண்ட் ஆயிட்டு கடைசியா தான் என்ன ஆகும்னா இந்த லைன், அதாவது மெத்தட் எக்ஸிகியூஷன் இஸ் மெயின் மெத்தட் எக்ஸிகியூஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல ஆர்டர் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த லைன், அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ஒன்னு, அதுக்கப்புறம் அடுத்த மெத்தட், அதுக்கப்புறம் ஃபைனலா மெத்தட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட், மெயின் மெத்தட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மெத்தட் ஒன்னும் இந்த மெத்தட் ஒன்னு வித் ரிசல்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் கடைசிங்கிறது வெயிட் பண்ணணும். ஸோ இது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? இந்த மெத்தட் ஒன்னுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்போ இது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கதான் இந்த த்ரெட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். த்ரெட் என்ன பண்ணோம்னா இப்போ த்ரெட்டுக்கான கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா? த்ரெட்டை வந்து நம்ம த்ரெட் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்தி கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா? த்ரெட் ஒன்னு நியூ த்ரெட். அங்க என்ன பண்றோம்னா இந்த மெத்தட் ஒன்னை வந்து த்ரெட்டுக்கு இன்புட்டா கொடுத்துட்டு அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருதோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருதோம். ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் என்ன நடக்குதுன்னா லைன் நம்பர் 21ல உள்ளது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருது. ஏன்னா இங்க மெயின் த்ரெட்டும் இந்த மெத்தட் ஒன்னு த்ரெட்டும் இண்டிபெண்டன்ட், அதனால எந்த தொடர்புமே இல்லாததுனால ரெண்டுமே பேரலா ரன் ஆயிருது. பேரலா ரன் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட்ல உள்ளது கம்ப்ளீட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது மீதி உள்ள அந்த மெத்தட் ஒன்ல உள்ள எல்லாமே பிரிண்ட் ஆகுது சரிங்களா? இப்போ டாஸ்க்குக்கான எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். டாஸ்க்ல என்ன பண்றோம்னா டாஸ்க் ஒன்னு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா? டாஸ்க் ஒன்னு அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை ரன் பண்ணும்போது எந்த மெத்தடை இன்புட்டா கொடுக்குறோம்னா மெத்தட் ஒன்னு வித் ரிசல்ட் அப்படிங்கிற மெத்தடை அதுக்கு இன்புட்டா கொடுத்துருக்குறோம் சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்றோம்னா இப்போ இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இதை ரீரன் பண்ணிக்கலாம். இங்கேயுமே என்ன நடக்குதுன்னா மெயின் மெத்தட் எக்ஸிகியூஷன் ஸ்டார்டட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டாஸ்க் வந்து இங்க ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது அசின்க்ரோனஸா ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி ரன் ஆக ஆரம்பிச்சதுனால இமிடியேட்டா லைன் நம்பர் 20 அப்படிங்கிறது
பிரிண்ட் ஆயிட்டு சரிங்களா. பிரிண்ட் ஆன பிறகு இப்போ இந்த மெத்தட் ஒன்று வித் ரிசல்ட்ல உள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னா பிரிண்ட் ஆகி ஃபைனலா இந்த மெத்தட் ஒன்று வித் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ரிட்டர்ன் வேல்யூவை கொடுக்குது சரிங்களா. 4 + 3 + 2 + 1 இதை கவுண்ட் பண்ணி டோட்டலா 10 அப்படிங்கிறத ரிட்டர்ன்ல கொடுக்குது. அதை என்ன பண்றோம்னா இங்க பிரிண்ட் பண்றோம். இதுல நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா த்ரெட்டும் டாஸ்க் ரெண்டுமே ஒரே ரிசல்ட் அச்சீவ் பண்றதுக்கு தான் உதவுது சரிங்களா. ரெண்டுலயுமே என்ன நடக்குதுன்னா இண்டிபெண்டா அந்த மெத்தட் அப்படிங்கிறது ரன் ஆக ஆரம்பிச்சிருது. பட் இதுல சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லைடுக்கு போலாம். ரிட்டர்ன் டைப்னு பாத்தீங்கன்னா த்ரெட்ல வந்து எந்த விதமான ரிட்டர்ன் டைப் வேல்யூமே இருக்காது. பட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அதுல ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா. இந்த ப்ரோக்ராமை பாத்தீங்கன்னா மெத்தட் ஒன்னு வித் ரிசல்ட்ல வந்து இன்டீஜர் வேல்யூவை என்ன பண்றோம் ரிட்டர்ன் பண்றோம். இதை வந்து த்ரெட்ல அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேன்சலேஷன். த்ரெட்ல வந்து இந்த எக்ஸிகியூஷனை கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை மிடில்ல வந்து கேன்சல் பண்ண முடியாது. பட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கேன்சலேஷன் டோக்கன் மூலமா மிடில்ல கேன்சல் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா டாஸ்க் அச்சீவ் பண்றதுக்கு அசிங்க் அண்ட் அவேட் அப்படிங்கிற கீவேர்டை எக்ஸ்பிளிசிட்டா பயன்படுத்தி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் சரிங்களா. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரெட்ல வந்து மேனுவலா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து டாஸ்க் ஷெட்யூலரை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கிடுதுன்னா ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறது. எரர் ஹேண்ட்லிங் வந்து த்ரெட்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். டாஸ்க்ல வந்து ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஷெட்யூலிங் அண்ட் எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும். அந்த த்ரெட்டை ஷெட்யூல் பண்றதும் எக்ஸிக்யூட் பண்றதும் பண்ண வேண்டி இருக்கும். பட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் டிபிஎல் அப்படிங்கிறது அந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. அதாவது டாஸ்க் பேரலல் லைப்ரரி. இதை பயன்படுத்தி நம்ம டாஸ்கை ஷெட்யூலும் பண்ணிக்க முடியும் எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு த்ரெட்டுக்கும் டாஸ்க்குக்கும் இடையில ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.